தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் ஐயா? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. நீதியின் ராஜ்யம், அது சமாதானத்தின் ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தின் ராஜ்யம். இந்த உலக மேன்மை எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் நிற்கணும். ஆண்டவர் சொல்வார், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த வார்த்தையை என் காதுகள் கேட்கணும், உங்கள் காதுகள் கேட்கணும். மகனே மகளே, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மகனே மகளே, உன்னை அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். வா, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த பரலோக ராஜ்யம் ஃபுல்லாக என்ன ராஜ்யம்? பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கும் ஐயா. அது நீதியின் ராஜ்யம், அது சமாதானத்தின் ராஜ்யம், ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நிறைந்த ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேசி பேசி நம்ம என்னத்தை கண்டு போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அரட்டை கச்சேரி. ரொம்ப நேரம் பொழுத போக்காதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க. சகல பிரயாசத்தினால் பிரயோஜனம் உண்டு மகனே மகளே. ஒன்னே ஒன்று, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ரொம்ப பேசணும்னா வறுமை தான் கிடைக்கும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது.